விபூதி அல்லது திருநீர் என்று அழைக்கப்படும் மாட்டு சாணத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பதாக பேசி வருகிறார்கள். ஆனால் உண்மையில் மாட்டு சாணத்தில் எந்த ஒரு மருத்துவ குணமும் இல்லை. பொதுவாக மாட்டு சாணத்தை நெற்றியில் அணிந்தால் அது தலையில் கோர்க்கப்பட்டிருக்கும் நீரை அது உரியும் என்பார்கள். அதாவது சைனஸ் நீரை உரியும் என்பார்கள். உண்மையில் சைனஸ் என்பது நமது மண்டை ஓட்டுக்குள் இருப்பதாகும். நமது மண்டை ஓட்டின் எலும்பை ஊடுருவி சென்று சைனஸில் கோர்க்கப்பட்டிருக்கும் நீரையெல்லாம் சுத்த மாட்டு சாணத்தால் உரிய முடியாது. இப்படி பலகாலம் நாம் நம்பி வந்ததெல்லாம் உண்மையல்ல, அது வெறும் வதந்தியே. சரி, அப்போது மாட்டு சாணத்தை எரித்து நெற்றியில் அணிந்தவுடன் அது எதையோ உரிவது போல் நமக்கு தோன்றுகிறதே. அது என்னவென்றால், நமது சருமத்தில் உள்ள மாயிஸ்டரை மாட்டு சாணத்தில் உள்ள அணுக்கள் உரிந்து விடுகின்றன. இதனால் நமது சருமத்தில் மாயிஸ்டர் இல்லாமல் போய்விடுகிறது. சருமத்தில் இயற்கையாக சுரக்கப்படும் மாயிஸ்டர் இல்லை என்றால் நமது சருமம் அதிவிரைவில் வயோதிக தோற்றத்திற்கு மாறிவிடும். இதைதான் மாட்டு சாணம் செய்து கொண்டுள்ளது. ஆனால் பல மனிதர்கள் நமது சருமத்தில் மாயிஸ்டர் போய்விட்டால் முகம் வயோதிக தோற்றத்திற்கு மாறிவிடுமே என்று தங்கள் பணத்தை செலவு செய்து மாயிஸ்டர் கிருமிகளை தங்கள் முகத்தில் பூசி வருகிறார்கள். இந்த உண்மை எதுவுமே தெரியாமல் பலகாலமாக சமய மதவாதிகள் மாட்டு சாணத்தை உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டு அது நமக்கு அருள் புரியும், மாட்டின் மலம் நமக்கு அருள் புரியும் என நம்பி ஏமாந்து தங்கள் சருமத்தில் இயற்கையாக சுரக்கும் மாயிஸ்டரை போக செய்து உடனே வயோதிக தோற்றத்திற்கு மாறிக்கொண்டு உள்ளார்கள் முட்டாள்கள். மேலும் நமது சருமத்தில் pH லெவல் 5.5 ஆக இருக்கும். ஆனால் மாட்டு சாணத்தின் pH லெவல் 8 to 9க்கு மேல் இருக்கும். ஆள்களின் தன்மை அதிகமாக உள்ள மாட்டு சாணத்தை நமது சருமத்தில் பூசுவதால் நமது சருமம் எவ்வாறெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்பதை நாம் வருகின்ற காணொளியில் அறிவியல் பூர்வமாக ஆய்வுக்குட்படுத்தி விளக்கப் போகிறோம். காத்திருங்கள். ஆனால் இந்த அறிவியல் உண்மையெல்லாம் எதுவும் தெரியாத படித்த சன்மார்க்க வேடதாரிகள் மாட்டு சாணத்தை பூசிக்கொண்டு படிப்பறிவில்லாத பாமர மக்களையும் ஊமை ஆன்மாக்களையும் ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். வெரி டேஞ்சரஸ் வேடதாரிகள். இப்படி பேசியவரா மாட்டு சாணத்தை தந்திருப்பார் என்று நாம் தான் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க தவறிவிட்டால் சமய மதவாதிகளிடம் சிக்கிக்கொள்வோம். நமது பெருமானார் தொழுவூர் வேலாயுதனாருக்கு திருநீரை தந்தார் என்று இவர் உடனிருந்து பார்த்தார் போல் பேசியிருக்கிறார். இந்த குழப்பவாதி எழுதிய பிரபந்த திரட்டை வைத்துதான் சிவகுரு ஐயா அவர்களும் குப்புசாமி ஐயா அவர்களும் ஜானகிராமன் ஐயா அவர்களும் உண்மை தெரியாது இதுகாரும் வரை உளறி வருகிறார்கள். இதில் இன்னொரு உண்மை என்னவென்றால், சிவகுரு ஐயாவிற்கும் ஜானகிராமன் ஐயாவிற்கும் உண்மை என்பது சுத்தமாக பிடிக்காது. வள்ளலாருக்கு எதிராக யார் நிற்கிறார்களோ அவர்களுடன் கைகோத்து சங்கமித்து நிற்பார்கள். வெரி டேஞ்சரஸ் வேடதாரிகள். அதனால்தான் நம் பெருமானார் சொன்னார், சுத்த சன்மார்க்கத்தில் கடவுளின் அருளை அடைவதற்கு எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்பு மட்டுமே முக்கியமானவை என்று. இப்படி முக்கியமில்லாத மாட்டின் மனத்தை குறித்து 1 மணி நேரம் சிவகுரு ஐயா அவர்கள் காணொளி பதிவிடுவதுதான் சமய அழுத்தம். ஐயா சிவகுரு அவர்களே, நீங்கள் தான் எல்லா சமயத்தையும் சமரசமாக ஏற்றுக் கொள்வேன் என்றீர்களே, ஏன் நீங்கள் இதுவரை ஒரு வீடியோவில் கூட திருநாமம் அணிந்து ராமம் அணிந்து ஒரு வீடியோ கூட போடவில்லை? நீங்கள் எல்லா சமயத்தையும் சமரசமாக ஏற்கும் உண்மையில் உள்ளம் கொண்டவராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் வெளியிடுகின்ற அடுத்த காணொளியில் புனிதமும் மருத்துவமும் நிறைந்த வைஷ்ணவ திருநாமம் உங்கள் நெற்றியில் இருக்க வேண்டும். கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா. நல்லா புரிஞ்சுக்கணும், சர்வ வல்லமை உள்ள கடவுள் மலமுற்றும் நீங்க பெற்றவர். அப்படிப்பட்டவர் எப்படி மாட்டின் மலத்தை பூசி இருப்பார்? இப்படிலாம் நாம கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? ஏன்னா இந்த சுத்த சன்மார்க்கம் என்பது அறிவு கூட்டம், அறிவு மார்க்கம் என்கிறார் வள்ளல் பெருமானார். அப்படி இது அறிவு கூட்டம், அறிவு மார்க்கம் என்றால் இவர் போடுகின்ற எல்லாம் வல்ல தனித்தலைமை கடவுள் சிவகுரு என்ற இந்த ஆன்மாவிற்கு உண்மையை அறிவிக்க வேண்டும் என்று ஆன்ம உருக்கத்துடன் பிரார்த்தித்தும் விண்ணப்பித்தும் கொள்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. சைவ சமயத்தின் ஆணிவேராக கருதப்படுவது தேவாரம். அந்த தேவாரம்
இறைவன் சுடலை பொடி அணிந்தவன் என்கிறது. அதாவது பிணத்தின் சாம்பலை பூசிக்கொள்வது. இப்படி ஒரு கதையை உருவாக்கியவன் வேதவியாசன். அவன் ஆண்டவனாக காட்டியது ஆன்மாக்களை. பின்னாளில் நாகரிகம் கருதி அது மாட்டு சாணமாக மாறி இருக்கிறது. சுத்த சன்மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. சுத்த சன்மார்க்க ஆன்ம விளக்கமும் அறிவு தெளிவும் பெற்ற ஆன்மாக்கள் மலங்களை பூசி திரிவதில்லை. நீங்கள் யார்? சாது ஜானகிராமன் யார்? நீங்கள் அனைவரும் யாரை குளிர வைப்பதற்காக தனித்தலைமை கடவுளால் தரப்பட்ட தனிநெறியான சுத்த சன்மார்க்க நெறியை, சுத்த சன்மார்க்கத்தை சமய சன்மார்க்கமாக மாற்ற துடிக்கின்றீர்கள் என்பது எனக்கு ஆழமாக தெரியும். ஆனால் உங்கள் யாருக்கும் வள்ளலாரை பற்றி ஒன்றுமே தெரியாது. சுத்த சன்மார்க்கத்தை களங்கப்படுத்த ஒரு எதிர்ப்பு குரல் வருமாயின் அதனை வலுவிழக்க செய்யும் முதல் குரலாக என்னுடைய குரலே இருக்கும் என்பதை இந்த வேடதாரிகளுக்கு ஆழமாக பதிவு செய்கின்றேன். எப்படி ஒரு வல்லாதிக்க கூட்டத்தை எதிர்த்து பெருமானின் உண்மையான அறிவை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றால் இந்த புகழேந்திக்கென்று ஒரு தனி பாணி இருக்கிறது. அதை யாரும் நீங்கள் பார்க்க வேண்டாம். என்னுடன் யார் இருக்கிறார் என்பது உங்கள் யாருக்குமே தெரியாது.